இன்னைக்கு எங்கள் ஆச்சி பாவக்காய் தோட்டத்தில் பாவக்காய் பறிக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ பூ விட்டுருக்குன்னுட்டு. கொத்து கொத்தா பிஞ்சு தொங்குது. இது வந்து மெரி பாவக்காய் வெரைட்டி, அதனால ஓரளவு தான் மினிமைஸாக தான் பெருக்கும். இந்த பாருங்க. இன்னைக்கு கீரை கடைய போகிறோம். அதுக்கு காம்பினேஷனாக பாவக்காவை நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். ஒசக்கா இருக்கு, அதை எட்டி பறி. அங்கே இருக்கிறதெல்லாம் பறி. இதோ ஒன்று கயிறில் இருக்கு, பந்தல்ல. நான் பறிக்கிறேன். நீங்கள் உங்கள் கை கட்டினதெல்லாம் பறி. இன்னும் கொஞ்சம் பந்தலை பெருசாக. அடுத்து சவுச்சவு கொடி படற அளவுக்கு இருக்கு. இதில் விடக்கூடிய காய் வந்து ஒன்று கூட ஒதுக்குற காயே கிடையாது. இப்போ கொஞ்சோண்டு கீரை கடையிறதுக்கு பச்சை மிளகா பறிச்சுக்கலாம் வாங்க. இதெல்லாம் குட்டி குட்டி பச்சை மிளகா செடி. இதிலெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. ஒன்று நல்லா இருக்குது, முத்திச்சு. இது போதும், இது பச்சை காரம். அது அந்த செடியில் பறிச்சுக்கலாம் கீரை கடையிறதுக்கு. இதில் நிறைய மிளகா இருக்குது. இதில் இன்றைக்கி வீட்டு யூஸ்க்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா பறிச்சுக்கலாம். பறிங்க முத்தினது எல்லாத்தையும் பறிச்சுருங்க. பார்த்தீங்களா, அடுத்த பிரான்ச்சு தழிச்சு வராங்க. பூ பறிக்க பறிக்க இதில் பஞ்சஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், ஒரு கொத்தில் எத்தனை பிரான்ச் வந்துருக்குன்னுட்டு. இதில் அப்படியே கொத்து 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 கொத்தாக மொட்டு வரும். மொட்டு வந்து பூ எடுக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ மொட்டு விட்டுருக்குன்னு. இப்போ இந்த ஒரு பிரான்ச்சில் இந்த பூ பூக்குதுன்னா நம்ம அது பறிக்கிறோன்னா அதுலேருந்து ஒரு 10 பிரான்ச் வருது. பாருங்கள் எந்தளவுக்கு கொத்து கொத்து கொத்தாக மொட்டு விட்டுருக்குன்னு. சீக்கிரமே மறுபடியும் வந்து இதில் பூத்துக்குளுங்கிற வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு இவ்வளவுமே நல்லா தழைச்சி வந்திருக்கா பாருங்கள். எவ்வளோ மொக்கு பார்த்தீங்களா?